Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த அற்புத சொல் தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர் சொல்லாக கடந்த 52 ஆண்டுகளாக மக்களுக்கு மகத்தான சேவை ஆற்றி வருகிறது. இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை தோற்றுவித்த மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் அவர்களையும், இந்த இயக்கத்தை இந்தியாவினுடைய 3வது மாபெரும் மக்கள் இயக்கமாக உயர்த்தி காட்டிய தமிழர் உள்ள சாமி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும், பொது வாழ்க்கையில அரசியலுடைய அந்த நிலையில பல்வேறு காலகட்டங்களில் இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் இதய தெய்வம் தமிழர் உள்ள சாமி அம்மா அவர்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் களத்தில தோற்று போயிருக்கிறார்கள். இந்த இருவரும் தெய்வங்களான பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை. நம்பினோர் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு. இது தமிழகம் அறிந்த செய்திதான். ஏன், இந்தியாவே உலகமே அறிந்த செய்திதான். அந்த நிலையை நாம் இன்றைக்கு நினைவு கூறக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக புரட்சி தமிழர், மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர், கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களையும் குறைத்து மதிப்பிட்டவர்கள் களத்திலே காணாமல் போயிருக்கிறார்கள், களத்திலே தோற்று போயிருக்கிறார்கள். நம்பினோர் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு என்ற அடிப்படையிலே இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி இதய தெய்வம் தமிழர் சாமி அம்மா அவர்களை எப்படி நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை. நம்பாமல் கெட்டு போனவர்கள் வேண்டுமானால் இருக்கலாம். அது நம் கவனத்திலே வருவதில்லை. அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாகத்தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை நம்பி கெட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது. நம்பாமல் இருந்தால் அதற்கு அவர் பொறுப்பேற்க முடியாது. ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு சாமானிய இயக்கமாக புரட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இதை துவங்கினாரோ, தமிழர் சாமி அம்மா அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இதை வளர்த்தெடுத்தார்களோ, அந்த நோக்கத்திற்காக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்கிறார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எத்தனை சவால்கள் களத்திலே இன்றைக்கு நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி தமிழர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய இயக்கமாக, இது மக்களுடைய கட்சியாக, ஏழைகளின் கட்சியாக, எளியவர்கள் கட்சியாக, சாமானியர்கள் கட்சியாக, ஏனென்று சொன்னால் 52 ஆண்டுகள் இந்த இயக்கம் மக்களுக்கான ஆற்றியிருக்கிற சேவைகள் எண்ணிலடங்கான. அது சமூக நீதி என்று சொன்னாலும் சரி, 69% இடஒதுக்கீடுகளை தொடங்கி 7.5% இடஒதுக்கீடு வரை, பெண் உரிமைகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள். ஆக அரசியல், நாகரிகம், பண்பாடு, பாரம்பரியம் என்று சொல்லி அதை காப்பாற்றுகிற நிலையிலே ஒன்றை நான் நினைவு கூறுகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாள், ஒரு பொழுதும், ஒரு நொடி பொழுது கூட மக்கள் முகம் சுளிக்கின்ற வகையிலே, மக்கள் வெறுக்கின்ற வகையிலே எந்த செயலிலும் ஈடுபட்டதில்லை. சமதர்மத்தை கடைபிடித்து சமுதாயத்தை மேம்பட செய்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர், கழக நிரந்தர பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையிலே வீறு கொண்டு வெற்றி நடை போட்டு இன்றைக்கு மகத்தான ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார். ஆனால் அந்த கூட்டணியை பொறுத்துக் கொள்ள முடியாது நடுநடுங்கி போயிருப்பவர்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி குறித்து எடுபிடிகளை வைத்து இன்றைக்கு அவர்கள் பல்வேறு கருத்துக்களை இந்த களத்திலே பதிவிட்டு வருகிறார்கள்.
அதுல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆளுகிற அரசின் மீது மக்கள் கொண்டிருக்கிற கடும் கோபம், வெறுப்பு, கொந்தளிப்பு, இதையெல்லாம் மடைமாற்றம் செய்கின்ற வகையில, திசை திருப்புகின்ற வகையில 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நீதிநாயகம் மாண்புமிகு நீதி அரசர் ராஜமன்னார் தலைமையில அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில இதே நூற்றாண்டு கண்ட சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் இப்போது மீண்டும் நீதி அரசர் ஜோசப் அவர்களுடைய தலைமையில அசோக் வர்தன் செட்டி அவர்களும் நாகநாதன் அவர்களும் பங்கேற்கிற குழு அமைக்கிறோம் என்று ஸ்டாலின் அசத்தல் நடிப்பிலே மாநில சுயாட்சி என்னும் மாபெரும் நாடகம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சட்டப்பேரவையிலே அரங்கேற்று திமுக அரசின் இந்த திடீர் ஞான உதயத்திற்கு என்ன காரணம்? மக்கள் திமுக அரசின் மீது கொண்டுள்ள கடும் கோபம் தான் காரணம். இன்றைக்கு சாக போகிற நேரத்திலே சங்கரா சங்கரா என்பதை போல ஆட்சி அமைத்தவுடன் சுயாட்சியை பற்றி பேசுவதற்கு துப்பில்லாத திமுக அரசு இன்றைக்கு வீட்டுக்கு போகிற நிலையில அவர்கள் மக்களிடத்துல ஏதோ சுயாட்சிக்காக இவர்கள் தான் அவதாரம் எடுத்தவர்களைப் போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார். அதிகாரம் கையில இருக்கிற போதெல்லாம் அவர்களுடைய அதிகாரத்தை பற்றி சிந்தித்தவர்கள் இப்போது அதிகாரம் பறிபோய்விடுமோ என்கிற நிலையில மக்கள் அதிகாரத்தை பற்றி சிந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள், விவாதிக்கிறார்கள், பாதுகாவலராக நாடகம் ஆடுகிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு நம்முடைய வருங்கால முதலமைச்சர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆணைக்கிணங்க வழிகாட்டுதலோடு கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை 10வது வார இந்த திண்ணை பிரச்சாரம், கழக சொந்தங்களை உடனே புறப்படுங்கள் களத்திற்கு, ஸ்டாலின் அசத்தல் நடிப்பில் மாநில சுயாட்சி என்னும் மாபெரும் நாடகம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சட்டப்பேரவையிலே அரங்கேற்றி திமுக அரசின் இந்த திடீர் ஞான உதயத்தை அவனிக்கு அம்பலப்படுத்துகிற இந்த புனித கடமை ஆற்றுவதற்காக கழக அமைப்பு ரீதியான 82 மாவட்டங்களிலும் நாம் களப்பணி ஆற்றுவதற்கு களத்தில் நேரடியாக சென்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா ஆகியோருடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய தலைமையிலே மீண்டும் அம்மாவினுடைய புனித அரசை மலரச் செய்திட கழக அரசின் சாதனை சரித்திரங்களை வீடு வீடாக பட்டி தொட்டி எங்கும் வாக்காளர் பெருமக்களை களத்திலே நேரிலே சந்தித்து இந்த சாதனை விளக்க துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலே புதிய வெற்றி சரித்திரம் படைத்திட கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை ஆற்ற வேண்டிய 10வது வார மாபெரும் திண்ணை பிரச்சாரம் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தை கண்ணை இமை காப்பது போல் கட்டி காத்து கழுகளிடமிருந்தும், பருந்துகளிடமிருந்தும், புலிகளிடமிருந்தும், சிங்கங்களிடமிருந்தும் இதை பாதுகாத்து மக்களுக்கான இயக்கமாக, தொண்டர்களுக்கான இயக்கமாக இதை இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய வழிகாட்டுவதோடு இது ஒரு தொண்டர் இயக்கமாக வழிநடத்தி வருகிறார்கள். மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து ஆட்சியிலே அமர வைப்பதற்கு முகூர்த்த நேரம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இந்த மகத்தான இந்த பொன்னான பணியிலே, புனித பணியிலே கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவையினுடைய பங்களிப்பு மகத்தானதாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு எடுபடிகளை வைத்துக் கொண்டு அவதூறு கருத்துக்களை பரப்புகிற அவர்களின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுகின்ற வகையிலே எட்டி பிடிக்க முடியாத ஒரு ஏற்றமிகு கூட்டணியை புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே அமைத்திருப்பதை பொறுத்து கொள்ள முடியாது. இன்றைக்கு திமுக கூட்டணியில ஏற்பட்டிருக்கிற நிலநடுக்கத்தை மடைமாற்றம் செய்கின்ற வகையில இங்கே தீர்மானங்களை
சட்டமன்றத்திலே நிறைவேற்றுவதை ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே இதனால் தமிழகத்தினுடைய வாழ்வாதாரம், தமிழகத்துடைய கலாச்சாரம், தமிழ் மொழி, தமிழ் இனம் காக்கப்படும் என்று அதற்கு வீர வசனம் வேறு பேசி அதை நியாயப்படுத்துகிறார்கள். உண்மை இந்த மக்களுக்கு நன்றாக தெரியும். இனியும் இந்த மக்களிடத்திலே கதை அளக்க முடியாது. இனியும் இந்த மக்களை, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் எடுத்து வைக்கின்ற இந்த வாதம், நீங்கள் எடுத்து வைக்கின்ற இந்த இரட்டை வேடம், நீங்கள் நடிக்கிற இந்த அசத்த நடிப்பை கண்டு இனியும் மக்கள் உங்களுக்கு ஆதரவு வழங்க மாட்டார்கள் என்பதுதான் கள நிலவரம், யதார்த்த நிலவரம். ஆகவே கழக சொந்தங்களே, உடனே புறப்படுங்க களத்திற்கு. 10வது வார திண்ணை பிரச்சாரத்திலே நம்முடைய புனித பணியை ஆற்றுவோம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையிலே புரட்சி தலைவர் இதயதேவ அம்மாவுடைய புனித அரசை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி கூட்டணி அமைப்பதற்கு ஒவ்வொரு அம்மா பேரவை தொண்டரும், நம்முடைய தாய் கழகத்தினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் அவருடைய வழிகாட்டுதலோடு வெற்றி சரித்திரம் படைத்திட புறப்படுத்து களத்திற்கு வெற்றி வாகை சூடுவோம். நன்றி, வணக்கம்.